முதலமைச்சர் காமராஜர் சேலம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று நிறைவாக இரவு 9 மணிக்கு மோகனூருக்கு வருவதாக இருந்தது. பெரும்பாலான வாழைத் தோட்டங்கள், வெற்றிலை கொடிக்கால்கள் ஆகியவை அமைந்திருந்த நிலப்பரப்பை ஊரிலிருந்து பிரிக்கும் வகையில் ஒரு வாய்க்கால் ஓடுகிறது. பஸ் நிலையத்திலிருந்து, சந்தையிலிருந்து உர மூட்டைகளையோ வேறு விவசாயம் சம்பந்தப்பட்ட பொருட்களையோ தோட்டப் பகுதிகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமானால் பாலம் கிடையாது. ஆகவே தலையில், தோள்களில் பெரும் சுமையுடன் தண்ணீரில் இறங்கி தாண்டித்தான் அக்கறைக்கு போக வேண்டியிருந்தது. பெண்கள் பாடோ மிகவும் சிரமம். வெள்ளம் அதிகமாக இருக்கும் நாள்களில் வாய்க்காலை கடக்க மிக பெரும் பாடாயிற்று. அதனால் மோகனூருக்கு எந்த தலைவர் வந்தாலும் ஊர் மக்கள் ஒட்டுமொத்தமாக கூடி எங்கள் ஊரில் பாலம் கட்டித்தாருங்கள் என்று கோரிக்கை விடுப்பதே வாடிக்கையாக இருந்தது. 9 மணிக்கு வருவதாக இருந்த முதலமைச்சர் வழிநெடுக வரவேற்பு, மரியாதை, கொடியேற்று விழா என மோகனூருக்கு வருகிற போது இரவு 1:30 மணி. நிகழ்ச்சி முடிந்து மேடையில் இருந்து அவர் கீழே இறங்கி வரும்போது ஊர்க்காரர்கள் ஒரு பகுதியினர் வந்து வழக்கம் போல பாலம் பற்றி கேட்டார்கள். பாலம் எந்த இடத்துல கட்டணும், வாங்க போய் பார்ப்போம் அப்படின்னு முதலமைச்சர் கேட்டார். இரவு 2 மணி, இப்ப போய் பார்க்கிறதா என்று ஊர் மக்கள் பின்வாங்கினார்கள். வாங்க போவோம் என்றார் முதலமைச்சர் காமராஜர். ஊர் மக்கள், நீங்க கார்ல வாங்க, நாங்க நடந்து வர்றோம் என்றார்கள். இல்லை வாங்க, நானும் உங்க கூடவே நடந்து வர்றேன், அப்பத்தானே உங்க ஊர்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் என்று சொல்லி மக்களோடு நடந்து வந்து இரவு 2 மணிக்கு மோகனூரில் அந்த இடத்தை பார்த்து, பாலம் கட்டிவிடுவோம்னே, இங்கே பாலம் கட்டவா இவ்வளவு நாள் ஆச்சு, கட்டிவிடுவோம் என்று சொல்லி அங்கே பாலம் கட்ட ஏற்பாடு செய்தார் பெருந்தலைவர் காமராஜர். ஆக ஒரு முதலமைச்சர் நேரடியாக களத்துக்கு வந்து இரவு 2 மணிக்கு பார்த்து முடிவு செய்த பாலம்தான் மோகனூர் பாலம். ஜெய் ஹிந்த். தேசிய தோழன் ஒய். பழனியப்பன், சிவகங்கை.